ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு ஃபங்க்ஷன் வீடியோ தான். 2 வீக்ஸ் முன்னாடி திருநெல்வேலி போயிருந்தேன். திருநெல்வேலிக்கு தம்பியோட ஒய்ஃப் வளகாப்புக்காக போயிருந்தேன். தம்பினா சித்தப்பா பையன்தான். ஆக்சுவலாக சித்தப்பாவுக்கு 2 பசங்க. ஃபஸ்ட்டு நான் யூஎஸில் இருக்கான், ரெண்டாவது இவன் துபாயில் இருக்கான். வளகாப்புனால சரி நேட்டிவில் பண்ணணும்னு இங்கே பண்ணுறாங்க. அப்பா கூட பிறந்தவங்க 8 பேர், அப்பாவோட சேர்த்து 9 பேர், 3 பசங்க 6 பொண்ணுங்க. ஸோ கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்றைக்கி வளகாப்பே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு. எல்லோரும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு 2 டேஸ் முன்னாடியே வந்தாச்சு. 1 டே பிஃபோர் அந்த மாதிரி வந்துட்டு ஒரே மூவி, அப்புறம் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, ஹோட்டல் போய் சாப்பிட்றதுன்னு செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஊரில். அப்புறம் காலையில் அதாவது ஃபங்க்ஷன் டே பக்ரீத் அன்னைக்கு. ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே மண்டே 17th பக்ரீத்து. ஸோ எல்லாருக்குமே லீவு தான். மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் வரலை. இருந்தாலும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் ஒரு ஏசி ஹால் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஜானகிராம்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில். அங்கே தான் அங்கேயே நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் தான். 9 to 10:30 வளகாப்பு டைம். ஸோ அந்த 9 மணிக்கு முன்னாடியே எல்லோரும் ஹாலுக்கு அங்கே போயிட்டு எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அந்த 9 o'clock அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் எனக்கு தம்பி ஒய்ஃபு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த மாலை போடுறது, வளையல் போடுறது எல்லாம் நான் பண்ணேன். ஃபங்க்ஷன் அன்னைக்கு நான் இப்படி தான் இருந்தேன். இதான் என்னோடய சாரீ அண்ட் ஜுவல்ஸு. ஒரு ஜிமிக்கி போட்டு ஹேர் ஸ்டைல் சிம்பிளாக பண்ணியாச்சு, அவ்வளோதான். அப்புறம் இது ஆக்சுவலாக என்னென்னா அம்மாவோட சாரீ தான், என்னோடய சாரீ இல்லை. என்னோடய சாரீ இருக்குது, ஆனாலும் எல்லாம் ப்ளவுஸ்லாம் நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆனதுனால, லூஸ் ஆனதுனால நான் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் அம்மாவோட சாரீக்கே. அம்மாவுமே இந்த சாரீ என்கிட்டே கொடுத்துட்டாங்க. ஜாலின்னு வாங்கி கட்டிக்கிட்டாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கு நாங்கள் ஜுவல்ஸு, மேக்கப்பு, சாரீ எல்லாருமே சூப்பராக இருக்குது. ப்ளவுஸ்லாம் நல்லா தைச்சிருக்கேன். நாங்கள் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டேஜில் வேறு திடீர்னு எல்லாம் இது மாதிரி பண்ண வேண்டியதாக இருந்ததுனால நல்ல வேலை சூப்பராக ஒரு சாரீ கட்டி ரெடி ஆனதுனால நல்ல ஃபோட்டோவுக்கு வீடியோக்கெலாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லா ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே நல்லா ஹாப்பியாக ஒருத்தர் அரட்டை அடிச்சுட்டு அந்த 1 டே நல்லா என்ஜாய் பண்ணோம். பெரிய ஃபேமிலி, பிக் ஃபேமிலி அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரையும் இது என் அத்தை பொண்ணு, இவ பேர், இது என் தம்பி, இது என் அண்ணா, இது என் தங்கச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். எல்லோரும் வளையல் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நைட்டு எல்லாருக்கும் ட்ரெயின், பஸ்ஸுன்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இருந்த வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம்.
எனக்கு 2 அண்ணா. ஃபர்ஸ்ட் அண்ணாவோட ஒய்ஃப் தான் இந்த எல்லோ சாரி கட்டி வளையல் போடுறாங்கல்ல அவங்களும் யூடியூப் சேனல் தான் நடத்துகிறாங்க. சேனல் நேம் வந்து கியூபிட் குக்கரி. புதுசாக பார்க்குறவங்க அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வளையல் போட்டு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து தம்பி ஒய்ஃப் எங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெஹந்திலாம் பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. ஒரு கையில் பேபி மாதிரி வரைஞ்சிருந்தாங்க, இன்னொரு கையில் வந்து ஒரு ஃபேமிலி பிக்சர் மாதிரி வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் மெஹந்தி வந்து எப்படியெல்லாம் யோசிச்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்களேன். சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஃபோட்டோ செக்ஷன் தான் எல்லாரும் சேர்ந்து. அப்பாவுக்கு மொத்தம் கூட பிறந்தவங்க 8 பேர், அப்பாவோட சேர்த்து 9 பேர் எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ எடுத்தாங்க. 9 பேரில் 3 பசங்க 6 பொண்ணுங்க. கொஞ்சம் பெரிய ஃபேமிலி தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பசங்க, அத்தை பொண்ணுங்க, தம்பி தங்கச்சி அப்படின்னு இருக்கும்போது அவங்க பிள்ளைங்க அப்படிங்கும்போது எல்லாரும் ஆளே நிரம்பி வழிகிற மாதிரி தான் இருந்தது. அப்புறம் நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் மட்டும் கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இந்த கவுண்டமணி ரீல்ஸு அதெல்லாம் எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எங்கள் மாமா தான். ஃபங்க்ஷன் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி. ஆக்சுவலாக அவங்க வந்து டாக்டரு, சிவகாசியில் வந்து ஓனாக ஹாஸ்பிட்டல்லே வச்சுருக்காங்க. மாமா கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால எல்லோரும் அப்படியே கொஞ்சம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் மாமாவும் வந்து பொட்டு வச்சு எல்லாம் இது பண்ணி ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. சாட்சி வந்து என்னென்னா அவங்க வீட்டில் வந்து டாக்ஸ் இருக்குது. சாட்சி தான் ஆக்சுவலாக டாக் லவர் ஆச்சே. ஸோ அவங்க கேட்டுட்டு இருந்தா. அவள் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது பார்த்ததுனால இப்போ அவள் மறந்துட்டா. மாமா சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டில் டாக் இருக்குது, சிப்பிப்பாறை இருக்குது அப்படின்னுட்டு. அதான் அவள் போகலாமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. நான் வந்து அப்படியே சைடில் உட்காந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அன்றைக்கி போஸ்ட் பண்ணுறதுக்கு. அத்தை பொண்ணுங்களோட சேர்ந்து எடுத்த ரீல்ஸ். அப்படியே எல்லாரும் அங்கங்க கும்பல் கும்பலா உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். பொதுவாக வளைகாப்புக்கு வந்து 5 வகை சாதம் 7 வகை சாதம் அப்படின்னு தான் போடுவாங்க. இங்கே வந்து 5 வகை சாதம் போட்டிருந்தாங்க லஞ்சுக்கு. என்னென்னா கல்கண்டு சாதம், புளியோதரை, அப்புறம் தக்காளி சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், அது போக சாம்பார், நமக்கு ரைஸு, அப்பளம், காய்கறி கூட்டு எல்லாம் இருந்துச்சு, பாயாசம், அப்புறம் ஐஸ்கிரீமு. சூப்பராக இருந்துச்சு சாப்பாடெலாம். எல்லோரும் அப்படியே ஒவ்வொரு பந்தியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டோம். அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க மொபைலில் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸை வந்து இந்த வீடியோவோட ஆட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள்.
பார்ட்டி ஹால் வந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் அப்படிங்கிறதுனால எல்லாம் கார்லேயே வந்து ட்ரிப் அடித்து வீட்டில் ட்ராப் பண்ணிட்டாங்க. மண்டபத்தில் வந்து டெக்கரேட் பண்ண அந்த தாம்பூல தட்டு எல்லாம் வந்து பழம் இதெல்லாம் வந்து கார்லேயே வந்து ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. எல்லோரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேராக அப்படியே காரில் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் போய் இறங்கியாச்சு. வீட்டுக்கு போனதும் எல்லோரும் அப்படி அப்படியே அவங்கவுங்களுக்கு பஸ்ஸு, நைட்டு ட்ரெயின்னு எல்லோரும் பேக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சது. எல்லோரும் நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.